வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்டருடைய மகன் அவருடைய முதல் மூவி. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து அந்த ரீல்ஸு அதோட இன்டர்வியூஸ் அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். எஸ், விஜய் சேதுபதியோடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதி. ஸோ அவருடைய படம் தான் ஃபீனிக்ஸ். அவர் நடித்து வெளியாகியிருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு அவர் தான் வந்து ரைட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து நடிச்சிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், வரலட்சுமி மேம், அதுக்கப்புறம் வந்து சம்பத் ராஜர், அபிநக்ஷத்ரா, காக்கா முட்டை விக்னேஷ், அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பட்டாளங்களை வந்து உள்ள இறக்கியிருக்காரு அனல் அரசு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வட சென்னை, ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க நம்ம சூர்யா அண்ட் தென் விக்னேஷ், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க. இவங்களுடைய அம்மாவா வந்து தேவதர்ஷினி மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த குப்பத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. MMA, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் தென் வந்து நம்ம அபிநக்ஷத்ரா, ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க விக்னேஷ். அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லவ் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு என்னன்னா, எனக்கு பையனை கட்டி கொடுக்குறது எனக்கு பெரிய பெரிய விஷயம் இல்லை, பட் ஆனால் பையனுக்கு எந்தவித வேலையுமே இல்லையே பர்மனண்டா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வருது. சரி, ஓகே, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சம்பத் ராஜ், ஸோ அவர் தான் அந்த ஏரியாவோட எம்எல்ஏவாக இருக்காரு. அங்கே நடக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏரியாவில் நடக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியனில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 லட்சம் பணமும் அண்ட் தென் வந்து நம்ம ஹார்பரில் பர்மனண்ட்டான வேலையும் வந்து என்னோட சார்பில் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் தென் வந்து அவருடைய மகனும் வந்து மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் கடந்த வந்து வருஷங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் வந்து டாப் பிளேயராக வந்திருக்காரு. ஸோ அதை காரணமாக வச்சு தான் வந்து தன்னுடைய மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொதுமக்களுக்கு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ நம்ம 2 பேர் ஹீரோஸும் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம எப்படியாச்சும் கலந்துக்கணும், அதில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் வருது. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சுட்டே வராங்க. அந்த பக்கம் வந்து நம்ம எம்எல்ஏ சம்பத்ராஜோடைய மகனும் வந்து ஈக்குவலாக வந்து சண்டை போட்டே வராரு. இவங்களுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு சின்ன சண்டையும் வந்து இருக்குது. ஸோ அதை காரணமாக வச்சு இவனை எப்படியாச்சும் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சுட்டே வர செமிஃபைனல்ஸில் சூர்யா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் போது என்ன பண்ணுறா, சூர்யா வந்து வாக் அவுட் பண்ணிடுறாரு. எங்கள் அண்ணனுக்கு எப்படியாச்சும் இந்த வேலை கிடைக்கணும், அவன் எப்படியும் ஜெயிச்சிருவான் இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மேட்ச் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் போகும்போது விக்னேஷ் வந்து அவரை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அந்த ஆப்பனன்ட் பார்ட்டி நெகட்டிவ் கேரக்டர் இருக்கவர் வந்து ரொம்ப அடி வாங்கிறாங்க. நம்ம சம்பத்ராஜ் என்ன பண்ணாங்கன்னா, அவனை எப்படியாச்சும் விட்டு குத்துட்டு சொல்லு, என் பையன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு இருக்கிற, அதாவது இந்த லோ பேஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹிட் ஆகும்ல, நீ எப்படி வந்து சொல்லலாம் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. அங்கேயும் ஜெயிச்சிடறாரு. ஸோ அதுதான் வந்து படத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதனால அவங்க சைட்லேருந்து இவர் அடிக்க இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க விக்னேஷ். அதுலேருந்து வந்து ஒரு ரிவெஞ்சாக வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, சம்பத்ராஜை வந்து நம்ம சூர்யா வந்து கொன்னுடுறாரு. ஸோ இங்கேருந்து தான் வந்து கதை ட்விஸ்ட் ஆகுது. அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் வந்து நிறைய சண்டைகள் நடக்குது. கடைசியில் வந்து யார் வந்து 2 பேரும் அடித்து யார் நிற்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் வந்து மீதியான கதை. ஓகே, டோட்டலாக வந்து படமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனல் அரசு டைரக்டர், இவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர். நிறைய படங்களுக்கு, நிறைய விஜய் சார் படங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்லாம் வந்து செம்மையாக இருக்கும்ன்றதை விட வேற லெவலில் இருக்கும்பா. இவர் வச்சாலே வந்து சூப்பரான ஃபைட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஃபைட்டுக்கு குறையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கதையில் ஃபைட்டா இல்லை ஃபைட்டுக்கு கதையா அப்படின்ற மாதிரி தான் வந்து போச்சு. அதாவது ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற டைட்டில் கார்டு போட்டு என் கார்டு போட்டு முடிகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் வந்து இருக்குது. ஸோ எப்போ வெறும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ தான் ஸ்டோரியை சொல்ல போகிறீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்து இந்த நான் சொன்ன ஸ்டோரி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் படத்தில் வந்து சண்டை காட்சிகள் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்குதே தவிர நம்ம ஸ்டோரியாக வந்து நம்ம ரசிக்கிற மாதிரியோ இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியோ வந்து பெருசாக வந்து இன்புட்ஸ் கொடுக்கல அப்படின்றத வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் வந்து இதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸை பற்றி வந்து சொல்லி ஆகணும். தேவதர்ஷினி மேம் அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங்கை வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பையனோட அந்த அடித்து அவன் இறக்குற சமயமாக இருக்கட்டும், அந்த அழுகையாக இருக்கட்டும், ஒரு அம்மாக்கே உண்டான அந்த எமோஷனை வந்து பயங்கரமாக வந்து தேவதர்ஷினி மேம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து வரலட்சுமி மேமோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சம்பத்ராஜோட ஒய்ஃபாக கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து சைலண்ட்டாகவே வச்சு
ஒரு சில 2-3 இடத்துல மட்டும்தான் அவங்கள வந்து ஹார்ஷாக காட்டுறாங்களே தவிர அந்த வந்து படம் முழுக்க வந்து அவங்களுக்கு பெருசாக டைலாக்ஸ் கொடுக்காம பெருசாக சீன்ஸ் கொடுக்காம அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய ரவுடியோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் வந்து படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சம்பத்ராஜ் சார் ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ ஒரு வில்லனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எம்எல்ஏவும் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து படத்தினுடைய ஹீரோ சூர்யா சேதுபதி. ஸோ இவரை பற்றி வந்து சொல்லணும். இவருடைய முதல் படம் ஃபைட் சீனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பிச்சு பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைட் சீனில் மட்டும்தான். இதுக்காக தனியாக வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்லாம் போயிருக்காங்க, பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிருக்காங்க. அது எல்லாமே வந்து அவர் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு ஆக்டிங்கை தவிர. ஏன்னா முதல் மூவி அப்படின்னும் போதே வந்து நம்ம ஆக்டிங் எந்த அளவுக்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அடுத்தடுத்து வர படங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம நிறைய ஹீரோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து சூர்யா விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து என்னோட பர்சனலாக வந்து நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா அவருடைய ஃபேஸுக்கும் அவருடைய எக்ஸ்பிரஷனும் வந்து இன்னும் அதிகமாக வந்து வரணும் அப்படிங்கிறதான் வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா படத்தில் வந்து நிறைய எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. அவருக்கு டைலாக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்றவருக்கு வந்து டைலாக்ஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பேசுறதே கிடையாது. சீன் ஃபுல்லாக வந்து இருப்பார், ஆனால் சைலண்டாகவே இருப்பார். அடிப்பார், நவுத்துவார், குத்துவார், கொல்லுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் டைலாக்ஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற அந்த எண்டு ஸ்டேஜில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் அவரோட டைலாக்ஸ். அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் ஃபைட் சீன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் சொல்கிறாரு. அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து எல்லாரையும் இந்த முதல் படத்தில் கவருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து பர்சனலாக வந்து கவரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அபிநக்ஷத்ரா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியானது. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மூல காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபிநக்ஷத்ரா. அண்ட் தென் வந்து இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த பண்ணுற ஒரு ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் உத்தமன். ஸோ இவர் தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இவர் எதுக்கு இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரில. ஸ்டார்டிங் வராரு, இந்த கேஸை வாங்கிக்கிறாரு, நிறைய இடத்துல சுற்றுறாரு. ஆனால் இவர் வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. கடைசியில் அவனாக வந்து இவர்கிட்ட வந்து இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாரு. மற்றபடி இவர் வந்து எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் இவர் இல்லாமலே வந்து வச்சிருக்கலாமே, இந்த கேரக்டரை வச்சே வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியுமே முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு சில கேரக்டர்ஸை வந்து இன்னும் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். படத்துக்காக அதாவது ஒரு நோன் ஃபேஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோன் ஃபேஸஸ் வச்சுருக்காங்க. அந்த நோன் ஃபேஸஸ்க்கு எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பர்சனல் தாட். அந்த டெக்னிக்கல் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்ராஜ் சார் கேமராமேன் அந்த வந்து படத்துலேயும் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய பிளேவை வந்து சூப்பராக வந்து காமிச்சிருக்காரு. அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு என்ட்ரியோட அந்த மாஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அனலரசு வந்து எதில் கதையில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரோ இல்லையோ, ஆனால் வந்து ஃபைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், அண்ட் தென் வந்து ஸ்டார்டிங் அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸில் வந்து எந்த குறையுமே வந்து வைக்கல அப்படின்றதான் நான் சொல்ல முடியும். அந்த அவ்வளோ எஃபெக்ட் போட்டதுக்கு இந்த ஸ்டோரியிலையும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து படம் வந்து நல்லா வந்திருக்கும், எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே வந்து கத்தி ரத்தம் இந்த மாதிரியே வந்து போய்கிட்டு இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்களை வந்து ரசிக்க வைக்கும் அப்படின்றது தெரியல. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லா படங்களையும் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் தான் இருக்குது. சூர்யா அவர்களுடைய முதல் படமே வந்து எப்படி இந்த ஃபேமிலி எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறத வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். தென் மியூசிக் சாம்சியஸ் ரொம்ப அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வந்து அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவருடைய பிஜிஎம் சாம்சியஸ் அப்படின்னாலே அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து குறையே வைக்க மாட்டார். ஸோ அந்த வகையில் வந்து டெக்னிக்கல் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸ் ஒரு சிலரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ண விஷயம். நீங்களும் இந்த வீக் வந்து படத்தை பார்த்துட்டு ஃபீனிக்ஸை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.